தஞ்சாவூர் கும்பகோணம் வைத்தீஸ்வரன் கோவில், சீர்காழி கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், கடலூர் கபாலீஸ்வரர் கோயில் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது. எல்லாமே பெரிய கோயில்கள். அப்படியா? இருங்க. தஞ்சாவூர் கும்பகோணம் வைத்தீஸ்வரன் கோயில், சீர்காழியில் சிதம்பரம் நடராஜர் கோயில், கடலூர் கபாலீஸ்வரர் கோயில். பரவாயில்லையே அண்ணா, எல்லாமே சூப்பராக சொல்லியிருக்கீங்க அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. தேன்மொழி பண்ணுறேன் அக்கா, தேங்க்ஸ். ஓகேம்மா, ஓகே. நாளைக்கு லைவ் கண்டிப்பாக வருவியா? 12 o'clock வருவியா? நாளைக்கு சண்டே தானே? $1700. அதானா சப்ஸ்கிரைபர் எடுத்துடலாம். அந்த வாட்ச் ஹவர்ஸ் தான் எடுக்க முடியல. லைவ் போடுறீங்கல்ல. சந்திரசேகர் அண்ணா ஹாய் சொல்லியிருக்கீங்க. வணக்கம். தேன்மொழி சென்னை வரதராஜ் அண்ணாக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோமா. அவங்களும் சேனல் வச்சுருக்காங்க. உங்கள் சேனலுக்கு அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ணா நீங்கள் திருச்சி தேன்மொழி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. அவங்க நாளைக்கு 12 மணிக்கு லைவ் வருவாங்களா? நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்கோங்க. தினமும் ஒரு 9 மணிக்கு என்னோட லைவ் இருக்குமா, வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேன்மொழி இன்னைக்கு டெய்லியுமே அவங்க வந்து நைட்டு 9 o'clock போடுவாங்களா லைவு. சென்னை வரதராஜன்னா அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க லைவ் போய் பாருங்கள். ஓகேவாம்மா? நம்மளையே நம்ம கொஞ்சம் நமக்கு தெரியாதவங்களை விட நம்ம பேசுகிறோம்ல. இப்போது நம்ம சேனல் ஆல்ரெடி வச்சுருக்கவங்க நம்ம பேசும்போது நம்மளுக்குள்ளே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அவங்கவுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. திருச்சி தேன்மொழிக்கு நான் சப்போர்ட் பண்ணுவோம், வாருங்களே என் லைவுக்கு. உங்கள் சேனலுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களாம். அவங்க லைவுக்கு போங்க 9 மணிக்கு இன்னைக்கு. தேன்மொழி லைவில் இருக்கீங்களாம்மா? ஆனால் நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுதுன்னா? இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு, ஏன் உங்களுக்கு வாட்சர்ஸ் வரல? நீங்கள் என்ன சம்மந்தமாக வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்க? பரவாயில்லையா, இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்களே. 18,866 சப்ஸ்கிரைபர். சூப்பர். நான் இப்போ தான் 3000. லைவில் இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு தெரியாதுமா. அது இங்கிலீஷ் எல்லாம் படிக்க தெரியாது. இங்கிலீஷ்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் போடுற வீடியோஸ்க்கு அதுக்கு வரப்போகுது. நீங்கள் வந்து உங்களுக்கு அதில் இங்கிலீஷ் படிக்க தெரியலன்னா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்கண்ணா. தினமும் 9 மணிக்கு ஒரு டாபிக் வச்சு பேசுவோம். ஓகேண்ணா. அதை கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷில் யூடியூப் ஸ்டுடியோவில் எது மாதிரி தெரியலன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூகுளில் போயிட்டு அப்படியே கூகுளில் போயிடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூகுளில் அந்த சர்ச் பண்ணுவோம்ல, நம்ம போட்டு தேடுவோம்ல, அது பக்கத்தில் கேமரா சிம்பிள் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் எடுத்துருக்க ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வரும். அது எது வேணுமோ அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட்னு கேட்கும். அதை டச் பண்ணிங்கனாலே ட்ரான்ஸ்லேட்டுன்னு வரும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தமிழில் அந்த டாபிக் ஃபுல்லாகவே உங்களுக்கு தமிழில் வந்துடும். தமிழை நீங்கள் படித்து அதை தெரிஞ்சுக்கலாம். நானும் அப்படி தான் தெரிஞ்சுக்கிறேன். சில நிறைய எனக்கும் தெரியாதுல்ல, எல்லாருக்குமே எல்லாமே தெரியாதவங்க இந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கற்றுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டவுட்னா யூடியூப்லேயே எவ்வளோ வீடியோஸ் வருது. நான் இது மாதிரி எவ்வளோ வாட்சர்ஸ் வரணும், என்ன பண்ணணும், எப்படி மானிட்டேஷன் பண்ணணும், எல்லாமே அதுலேருந்தே பார்த்து நம்ம கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்களே, அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஏன் இன்னும் மானிட்டேஷன் ஆகலைன்னு. லைவ் இப்போ தான் போட ஆரம்பிச்சிங்களா? பெரிய வீடியோஸ்லாம் எதுவும் போட மாட்டிங்களா?